ஸோ எபிசோட் 20ல பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே கிரிஜாவ பார்க்கறதுக்காக போறாங்க. பார்த்தா வீடு பூட்டியிருக்கு. என்னடா பண்ணலாம்? சரி எப்படி இருந்தாலும் அவங்க இது வழியா தானே உள்ள வந்தாகணுன்ட்டு கீழ போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிரிஜா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சண்முகமோட வந்து ஒரு டாக்டர்ட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்ஃபாக்ட் அது ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் போல. ஆனா அங்க பார்த்தீங்கன்னா, மலரோட இது ரிலேட்டடா பேசிட்டு இருக்காங்க. அது ரிலேட்டடா மருந்துலாம் வாங்கிட்டு, திரும்ப கொண்டு வந்து கிரிஜாவ கரெக்ட்டா அவரு அங்க டிராப் பண்ணிட்டு கிளம்புறாரு. இவங்க தூரத்துல இருந்து எல்லா பசங்களுமே வந்து அவங்க அப்பா டிராப் பண்ணிட்டு போறத பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அண்ட் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஆயுர்வேதிக் மெடிசன் எல்லாம் அவங்க அம்மாட்ட குடுக்குறப்போ, அந்த இடத்துல நம்ம ஜக்கு கேள்வி மேல கேள்வியா கேட்கிறாரு. "இது என்ன மெடிசன்? அது எப்படி உங்க இஷ்டத்துக்கு குடுப்பீங்க? எங்க போனீங்க? எந்த டாக்டரு? யாரு சொன்னா? யார் கூட போனீங்க? அந்த ஃப்ரெண்டு பேர் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டார்ச்சர் பண்ணிருவாரு. அந்த இடத்துல அவங்க அப்பா தடுமாறுறதெல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா அந்த இடத்துல மலர் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுருவாங்க. அவன திட்டி, "எப்படி நீ அப்பாவ பார்த்து இப்படிலாம் பேசலாம்?" அப்படிங்கிற மாரி பேசி அனுப்பிருவாங்க. அவரு எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டே தான் இருக்கிறாரு. நம்ம மீரா பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அம்மாவும் அப்பாவும் ஒண்ணா இருக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு யோசிச்சு ஒரு கயிறு மந்திரிச்சு வாங்கிட்டு வந்து அந்த சீன் ஆனா நல்லாருக்கும். அவங்க அந்த வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றது நல்லாருக்கும். அம்மா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனா, அப்பா வந்து இத கட்டணும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றது. அண்ட் அவங்க அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது நல்லாருக்குங்க. அதாவது இந்த கையில வாட்ச் இருக்கா? அதே மாரி இந்த கையில கயிறு இருக்கும். அந்த கயிற பார்க்குறப்போலாம் உங்களுக்கு அம்மாவோட ஞாபகம் வரணும். அண்ட் நீங்க அம்மாவ வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் வந்து அந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்த அவரோட மைண்ட்ல அப்படி பிளான் பண்ண மாரி பண்ணியிருப்பாங்க. அது நல்லாருக்கும். ஈவன் அந்த கயிறு வாங்குற சீன்லயே கூட பார்த்தீங்கன்னா, "இது என்ன மேஜிக்கா? இதுல மேஜிக் இருக்கா?" அப்படின்னு கேட்கிறப்போ, "மேஜிக்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்படிலாம் சொன்னா அது ஏமாத்துற மாரி இருக்கும். நம்பிக்கைக்கு தான் பவர் இருக்கு. இந்த கயிற கட்டுங்க. இந்த கயிற பார்க்குறப்போலாம் உங்க அப்பாவுக்கு உங்க அம்மா ஞாபகம் வரும்." அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் ரொம்ப பிராக்டிகலான ஒரு விஷயமா இருந்தது. நல்லா இருந்தது. அண்ட் இந்த ஜெயஸ்ரீயோட கல்யாணம் ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா, நம்ம சண்முகம் வந்து மலர்ட்ட, "உங்க அண்ணனுக்கு வந்து ஜெயஸ்ரீ விஷயம்லாம் தெரியுமா?" அப்படின்னு கேட்கிறப்போ, "இல்ல இன்னும் தெரியாது." அப்படின்னு சொன்னதுக்கு, "அது தெரியாமலே இருக்கட்டும். அத பத்தி பெருசா நம்ம பேசிக்க வேணாம். அது மாரி நடந்த ஒரு விஷயத்த காட்டிக்க வேணாம்." அப்படின்ட்டு வேற இவரு சொல்லுவாரு. அண்ட் நம்ம ஜெயஸ்ரீ பார்த்தீங்கன்னா, பிரியனோட வெளிய மீட் பண்ணி பேசுற மாரி ஒரு சீன் இருக்கும். அது ரொம்பவே நல்லாருக்கும். அதாவது எந்த அளவுக்கு அவங்க 2 பேருக்குமே வந்து அப்படி ஒரு தாட்டே இல்ல 2 பேர் மேலயும். ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவங்க பேசிப்பாங்க. இவங்க வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்றாங்க. இது மாரி தாய் மாமன்ட்டயே வந்து பேசியிருக்காங்க. ஆனா எனக்கு வந்து நான் ரெடியாவே கிடையாது. எனக்கு வந்து இந்த கல்யாணத்துல வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. எனக்கு டைம் வேணும். நான் வந்து அப்படியே இருந்தாலும் நான் மாமாட்ட போயிட்டு எல்லாத்தையும் சொல்லப் போறேன். என்னால ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்றப்போ, பிரியன் வந்து சூப்பரான ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு. நீங்க ஸ்டார்ட்டிங்லயே வந்து உங்களோட விஷயத்த அப்படியே ஓப்பன் அப் பண்ணி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அது வந்து அவர ஏமாத்துற மாரி ஆகாது. உங்கள அவருக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, அட் எனி பாயிண்ட் அவர் வந்து உங்கள விட்டுட்டு போமாட்டாரு. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சது அப்படின்னாலும், அத வந்து அவர் அக்செப்ட் பண்ணிட்டு கூட தான் இருப்பாரு அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லுவாரு. அதுவும் இல்லாம நீங்க எடுத்தோனே இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா, உங்கள வந்து வீக்கா தான் பார்ப்பாங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தெரியாமலே போயிரும். என்ன பொறுத்த அளவுக்கு நீங்க ஒரு வண்டர்ஃபுல்லான பெர்சன். உங்கள கல்யாணம் பண்ணிக்க போறது ரொம்ப லக்கி அப்படிங்கிற மாரிலாம் நம்ம பிரியன் பேசுவாரு. ஆனா அவர் பேசுறப்பவே தெரியுங்க. மனசுல எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஒரு நல்ல ஃப்ரெண்டா வந்து அவர் பேசுவாரு. அது ரொம்ப நல்லாருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வாரம் அந்த 4 எபிசோடுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ நீங்க இதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.